வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்னைக்குன்னு இல்லைங்க, இந்த வாரம் போன வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் எது பண்ணாலும் சரிங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் சம்மந்தமாக தாங்க வருது. என்னடா வேற எதோ ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இது பண்ணணும்னு பார்த்தா ஃபுல்லாக பாலிடிக்ஸ் சம்மந்தமாக தாங்க இருக்கு. விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்க டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாதவங்க அரசியல் தெரிஞ்சுப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு லைவாகவும் எல்லாமே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாகவும் பண்ற மாதிரி நிறைய ரீல்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. இது இப்படியே தொடர்ந்து கொண்டு போனா நல்லா இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்பரன்சின்றது ரொம்ப முக்கியங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க. ஸோ பார்ப்போங்க இந்த 5 years எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு என்னதான் எது கொண்டு வந்தாலும் சரிங்க, ஆல்ரெடி அமௌண்ட் பத்தல ஏத்தணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் 3 ரூபாய் ஏறி இருக்கு, டீசல் 3 ரூபாய் ஏறி இருக்கு, சிஎன்ஜி ஆல்ரெடி 1.5 மாசத்துக்கு முன்னாடியே 3 ரூபாய் ஏறிடுச்சுங்க. இன்னும் பெர் கிலோமீட்டருக்கு 15 rupees 14 rupees எல்லாம் இங்க சென்னை சிட்டிஸ்குள்ளேயே ரைடு எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் ரேட் ஏத்தினாலும் எப்படி ஏத்துவாங்க என்ன எதுன்னு தெரியல. ஆல்ரெடி இருந்த பெட்ரோல் ரேட்டு, டீசல், சிஎன்ஜி அந்த ரேட்டுக்கு தான் அமௌண்ட் ஏத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதுல இருந்து இன்னும் ஒரு 3 rupees ஏத்திருக்காங்க. அப்படி இருந்து இன்னும் பழைய மாதிரி தாங்க இருக்கு. எந்த இது ஆட்சி மாறினாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதுக்கு மட்டும் ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஸோ மேபி சிஎம் சார் இந்த இதை பார்ப்பீங்களான்னு தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. உடனே எதுவும் பண்ண முடியாது, டைமுக்கு இருக்கணும், கரெக்டாக தான் நிறையா பொறுப்பு இருக்கும், இதை விட முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் எங்களோட வாழ்வாதாரமும் கொஞ்சம் பாதிக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மட்டுங்க பாலிடிக்ஸ் அரசியல்னா என்ன தெரியாத யூத்ஸ் கூட நம்ம அப்பா அம்மாவெல்லாம் வந்து நம்ம என்ன எப்போ பார்த்தாலும் நியூஸ் சேனல் வந்தாலே மாத்திடுவாங்க. இப்போ நியூஸ் சேனல் தாங்க அதிகமாக பார்க்க வேண்டியதா இருக்கு. ரீல்ஸ், மீம்ஸ் அதெல்லாம் தாண்டி நியூஸ் சேனல்லே ரீல்ஸ், மீம்ஸ் மாதிரி தாங்க சாங்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி தான் அவங்களும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி கொண்டு போறாங்க என்ன எதுன்னு தெரியல. நல்ல விதமாக கொண்டு போனாங்கன்னா நல்லது தாங்க. ஆல்வேஸ் சிரிச்ச முகமா இருங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க.